நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். வணக்கம். இப்ப அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் கூட்டியிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தை, இந்த புறக்கணிப்பும் ராமதாசனுடைய இந்த செயல்பாடுகளும் என்னென்ன செய்திகளை சொல்லுது? அதாவது சித்திரை முழு நிலவு என்கிற ஒரு மாநாட்டை ஒரு பிரம்மாண்டமா நடத்தின பிறகு, அதுவும் மேடையில டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்து உட்கார்ந்து அந்த கூட்டத்தை அட்ரஸ் பண்ண பிறகு நடந்த இந்த விஷயங்கள் நிச்சயமாக கட்சிக்காரர்கள் நிச்சயமாக இதை பார்த்து அதிருப்தி அடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 108 மாவட்ட செயலாளர்கள் 8 பேர் தான் வந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அன்புமணி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த மாநாடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மாத காலம் கஷ்டப்பட்டு அன்புமணி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து ஏற்பாடு செய்து ஒரு பிரம்மாண்டமா நடத்தி காட்டினார்கள். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது அன்புமணியை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாமல் பாராட்டாமல் அவர் கலந்து சென்றார் என்ற ஒரு விஷயம் கட்சிக்காரர்களை ரொம்பவே உறுத்திய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அது அவங்க சமூக வலைத்தளங்கள்லயே அவங்க அதை பதிவிட்டு இருந்தாங்க. அந்த கட்சிக்காரர்கள் பதிவிட்டு இருந்தாங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று. கட்சிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்க அடுத்த கட்டத்துக்கு தலைமையை கொடுத்துட்டீங்க, அவங்களுடைய அன்றாட விஷயங்களை தலையிடாதீங்க, அவர்கிட்ட பொறுப்பா படிச்சிட்டீங்க, அதை அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நீங்க அவங்க சுதந்திரமா நீங்க கொடுக்கணும், பொறுப்பா படிச்ச பிறகு சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு கட்சிக்காரர்கள் எதிர்பார்ப்பாருக்கு. இந்த 2-3 வருஷத்துல கட்சிக்காரர்கள் பெரும்பாலும் அன்புமணி பின்னாடி அணிவகுக்க தொடங்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா இந்த சூழல்ல அவங்க முகுந்தனுக்கு அப்பாயின்மெண்ட் போடணும், இளைஞரணி அப்பாயின்மெண்ட் போடணும்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வற்புறுத்தும் போது அது டாக்டர் அன்புமணிக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருப்பதால் அந்த பிரச்சனை இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அதோட விளைவுகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாமகல. ஸோ இது கூட்டணி சம்பந்தமாகவோ வேறு விஷயமாகவோ இல்லாமல் அது கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கான அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக மாறி இருப்பது என்பது கட்சிக்காரர்களை ரொம்பவே வருத்தமடைய செய்கிற ஒரு விஷயமா இருக்கு. எஸ்பெஷலி கூட்டணி ஒரு தேர்தலை நோக்கி போகும்போது, ஒரு கூட்டணி அமைக்கிற விஷயங்களை நோக்கி போகும்போது பலத்தை காண்பித்திருக்கிற சூழலில் வலுவான ஒரு கூட்டணியில் சேருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான கட்சியில் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் கட்சியை பற்றிய பார்வையை மக்கள்கிட்ட ஒரு பின்னடைவை கொண்டு போகும் என்று கட்சிக்காரர்கள் மிகவும் தயங்குகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், யோசிக்கிறார்கள். ஸோ இதை புரிந்து கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் இந்த பிரச்சனையை சுமூகமாக விரைவில் தீர்க்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுல கூட்டணி தொடர்பான உரசலும் மிக முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல திமுக கூட்டணிக்கு மருத்துவர் ராமதாஸ் முனைப்பு காட்டுவதாகவும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு டாக்டர் அன்புமணி முனைப்பு காட்டுவதான தகவல்களும் வருது. இது இல்லாம தனித்து போட்டியிடுவதற்கான ஒரு இலக்கு நிர்ணயித்து செயல்பட வேண்டும் அப்படின்னும் டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. கூட்டணிக்கான வாய்ப்பு, தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, எதை நோக்கி பாமக செல்வதற்கான சாத்தியம் அதிகம் இருக்குன்னு பாக்குறீங்க? பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க எல்லா ஆப்ஷனும் ஓப்பனா வைக்கணும்னு தான் அன்புமணி அவர்கள் சொல்றாங்க. ஆக்சுவலா அது அதிமுக பாஜக கூட்டணியா இருந்தாலும் சரி, அது ஈவன் தாவேகா கூட்டணி கூட ஆப்ஷனை ஓப்பனா தான் வைக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் மத்திய வட மாவட்டங்கள்ல தாவேகாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதா ஒரு தனிப்பட்ட சர்வேக்கள் சொல்லுது. ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது தாவேகாவோட ஒரு கூட்டணியில் இணைஞ்சா கிட்டத்தட்ட ஒரு வெற்றியை பார்ப்பதற்கான, கணிசமான வெற்றியை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அன்புமணி தரப்பு நம்புகிறது. அதே சமயம் திமுகவில் போறதுக்கான ஒரு விருப்பம் இருந்தால் கூட திமுக அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற மனநிலை கிடையாது. அங்கு கொடுப்பதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு சீட்டு இல்லைன்றதான் உண்மையான விஷயம். ஆக்சுவலா அங்க ஏற்கனவே கமலஹாசன் போன்றவர்கள் இப்ப இணைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தமிமு அன்சாரி, கருணாஸ் போன்றவர்கள் இணைந்திருக்காங்க. ஸோ திமுகவில் கடந்த 3 தேர்தல்களாக பாமக இல்லாமையே ஒரு வெற்றியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தொடர்ந்து இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திமுகவின் விருப்பமாக இருக்கிறதே தவிர பாமக வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் பகிர்ந்து கொள்வதற்கு இடங்கள் இல்லை என்பதுதான். அதே சமயம் அதிமுகவோட கூட்டு சேர்ந்தா பாமகவுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னா, 2001 10.5% கொடுத்து கூட அதிமுக தரப்பின் ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அதிமுகவினர் தான் பல இடங்களில் வெற்றி பெற்றார்களே தவிர பாமக மத்திய மாவட்டங்கள்ல மயிலம் தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றது. அதனால அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. பாஜகவுக்கு மத்திய மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை. அதனால அந்த கூட்டணியில் போக வேண்டாமா என்பதை பற்றி ஒரு சீரியஸான ஒரு யோசனை பாமகவினர் மத்தியில் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் அவங்க ஓப்பனா தான் வச்சிருக்காங்க. அதனால இந்த பாயிண்ட்ல கூட்டணி சம்பந்தமாக டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் எந்த பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சேர்ந்ததா கூட கிட்டத்தட்ட அதிமுக அடைந்த தோல்வியை தான் பாமகவும் அடைந்திருப்பார்கள் என்பது என் கருத்து. அதனால அது பிரச்சனை இல்லைங்க. ஆக்சுவலா வரப்போற தேர்தலில் எந்த மாதிரியான வெற்றிகரமான கூட்டணி அமைக்கணும், அதற்கு ஒரு பெரிய மாஸ் காமிச்சிருக்கோம். நம்ம இந்த சூழல்ல இந்த மாதிரியான ஒரு உரசல்கள் தேவைதானா என்பதுதான் நிர்வாகிகளின் கருத்தாக இருக்கிறது. ஆக்சுவலா
நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. Thank you, தொடர்ந்து Tamil. Thank you. நன்றி.